மதுரை விமான நிலையத்திற்கு மன்னர் பாண்டிய நெடுஞ்செழியனின் பெயரை வைத்தால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் எனவும் அதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு எனவும் சீமான் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த சீமான், மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரையும் இமானுவேல் சேகரன் பெயரையும் வைப்பதற்கு பதிலாக மன்னர் பாண்டிய நெடுஞ்செழியனின் பெயரை வைத்தால் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என கூறினார். சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அவர், நமக்கு தெரியாத வட மாநிலத்தவர் குடியரசு துணைத் தலைவராகுவதை விட நமக்கு தெரிந்தவர் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார் என கூறி சி.வி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து கூறினார். பாஜகவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போய் ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக தான் எனவும், பள்ளிக்கு விடுமுறை அளித்து கூட்டம் நடத்துவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒருத்தர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்பாங்க, ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் பேர் வைக்கணும்பாங்க. எங்கள் நிலைப்பாடு 2 தாத்தா பேரும் வேணாம். எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. புரியுது? ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள். எங்களுக்கு எவனும் இல்லை, எங்கள் பாட்டன் பேரை வச்சுட்டு போ.